கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தல அஜித்தை பத்தியும் அவருடைய மனைவி சாலினியை பத்தியும் ஏதாவது போட்டோ வெளியாயிருந்தது அப்படின்னு சொன்னா சோசியல் மீடியால ரசிகர்கள் கிட்ட ஒரு பெரிய கொண்டாட்டமே பார்க்க முடியும். அந்த வகையில இப்போ அஜித் சாலினி ரெண்டு பேருமே பூனி கபூரோட வீட்டுல இருந்து வெளியில வர்ற மாதிரியான ஒரு வீடியோ காட்சி வந்திருக்கு. அதுல நம்ம தல அஜித்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு செம்மையான லுக்ல இருக்கிறாரு. இது அவருடைய 59 படத்துக்கான லுக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கா, அவர் எதுக்காக பூனி கபூரோட வீட்டுல இருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்கும் பொழுது மறைந்த நடிகை ஸ்ரீதேவியோட நினைவு நாள் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மை இல்லைங்க. வர பிப்ரவரி 24 தான் ஸ்ரீதேவியோட ஓராண்டு நினைவு நாளா இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ் கேலண்டர் படி இன்னைக்கு அவங்களுக்கு திதி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தல அஜித்துக்கு ஸ்ரீதேவியும் பூனி கபூரும் நெருங்கிய நண்பர்கள். அந்த ஒரு காரணத்துக்காக திதி கொடுக்கறதுக்காக தல அஜித்துக்கு மட்டும் அழைப்பு விடுக்கப்பட்டு அவரும் அவருடைய மனைவியும் வந்திருந்தாங்க. இதே போல வடமாநில நடிகரான அனில் கபூரும் வந்திருந்தாரு. சோ இவங்க பூனி கபூரோட வீட்டுல இருந்து வெளியில வந்த வீடியோவும் போட்டோஸும் தான் இப்ப சோசியல் மீடியால வைரலா பரவிட்டு இருக்கு. இதே மாதிரி அடுத்த மாசம் ஆர்யாவும் சாயிசாவும் கல்யாணம் பண்ண போறாங்க. இதை வெளிப்படையா அவங்களே அபிஷியலா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் திரையுலகத்துல இருந்து எல்லாருமே அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறதாவும் சொல்லியிருக்காங்க. பொதுவா தல அஜித்தும் சாலினியும் பெரிய ஃபங்க்ஷனுக்கு கலந்துக்கிறது இல்ல. அப்படி இருக்கிற பட்சத்துல ஆர்யா சாயிசா கல்யாணத்துக்கு அவர் கலந்துப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இதே மாதிரி இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா நம்ம சூர்யா செல்வராகனோட காம்பினேஷன்ல என்ஜிகே படம் உருவாயிருக்கு. போன தீபாவளிக்கே ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த படம் நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் இந்த படத்தோட டீசர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. சூர்யா ரசிகர்களுக்கு பெரிய கொண்டாட்டமா இந்த டீசரை பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்திலே அதிகமான வியூவர்ஸும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த என்ஜிகே படத்தை பத்தி நிறைய சர்ச்சைகள் கிளம்பி இருக்கு. அரசியல் படமான என்ஜிகேல ஊழலை பத்தி மட்டும்தான் பேசியிருக்காங்க. ஆனா அதை விட முதன்மை பிரச்சனையா இருக்கிற சாதியை பத்தி எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சமூக நீதிக்கு எதிரான படமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃப்ரேம்ஸ் வச்சு சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரேம்ல பெரியார், அண்ணா, அம்பேத்கர் இவங்களுடைய போட்டோஸ் எல்லாம் இருட்டுல தெளிவா தெரியாமையும் மற்ற தலைவர்களோட போட்டோஸ் எல்லாம் தெளிவா தெரியற மாதிரி அந்த ஃப்ரேம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஃப்ரேம்ல லோ ஆங்கிள் வச்சு பார்க்கும்பொழுது எம்ஜிஆரோட போட்டோ நல்லா தெரியுது. இது டிஎம்கேல இருந்து விலகி வந்து அவர் புது கட்சி ஆரம்பிச்சதை தெளிவா காட்டுறாங்க. அதே மாதிரி இன்னொரு சீன்ல நம்ம சூர்யா வந்து நெத்தியில குங்குமம் வைப்பாரு. இது வடமாநில அரசியல் தலைவர்கள் மட்டும்தான் நெத்தியில குங்குமம் வச்சிட்டு இருப்பாங்க. அதனால இந்த படம் சாதியை பற்றி பேசாத ஊழலுக்கு எதிரான மதவாத அரசியல் பத்தி பேசின படமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. படத்தையும் அரசியலையும் ஆராய்ச்சி பண்றவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் எந்த மாதிரி விஷயங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி இப்ப தகவலா சொல்லிட்டு இருக்காங்க. சோ நீங்க தல அஜித், சாலினி, பூனி கபூரோட வீட்டுக்கு போயிட்டு வந்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி என்ஜிகே படத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மையா? உங்களுடைய கருத்துக்களை எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.